எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் வந்து முதல் வந்து என்னோட துபாய் விளாக்ஸ்லாம் பார்த்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைட்டிலே தெரியும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லாத சில விஷயங்களும் வந்து நாங்கள் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீஸ் மேக்கப் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சீஸ் மேக்கப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து துபாய்க்கு போகிற மாதங்கள் எது வந்து நல்லது அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து நவம்பர், டிசம்பர், ஜான்வரி. ஏன்னா மற்ற மாதங்கள்லாம் வந்து வெயில் கொளுத்தும். ஸோ அதனால் 50 டிகிரி வரைக்கும்லாம் அங்கே போகும். இங்கே 40 தாங்க முடியல. ஸோ அதனால் இந்த மாதங்கள் வந்து காலையிலேயே நீங்கள் போனாலும் அந்த வெயில் வந்து உஷ்ணமாகவே இருக்காது. வெயில் அடிக்கும் தான், ஆனால் அந்த எந்த சூடு தெரியாமல் நிம்மதியாக போனோமா வந்தோமான் இருக்கோம். ஆனால் இந்த 3 மாதங்கள் தான் மற்ற மாதங்களை விட கொஞ்சம் விலை அதிகம். மற்ற மாதங்களில் வந்து விலை கம்மி தான். ஏன்னா செம சூடு, வெயில் வர்றதே, ஆட்கள் வர்றதே கம்மினாலும் கம்மியாக தான் இருக்கும். பட் என்னோட சஜஷன், ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த 3 மாதங்கள் தான் நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். அடுத்தது அட்ராக்ஷன்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றுத்துக்கு தான் ப்ரீ புக் பண்ணோம். மற்றதெல்லாம் வந்து அங்கேயே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. மற்ற ஊர்கள் மாதிரி துபாய் வந்து அட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். மற்ற ஊரில் ஈஸியாக, மற்ற ஊர்னா மலேசியா, நான் போனது மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி ஊர்கள்லாம் வந்து நம்மளுக்கு இந்தியா இந்த மாதிரி ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை இருக்காது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் விலை அதிகம். ஸோ அதனால் ப்ரீ புக் பண்ணணுமான்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இல்லை. புர்ஜ் கலீஃபா மட்டும்தான் நாங்கள் ப்ரீ புக் பண்ணோம். அது மட்டும்தான் டைமிங் படி அனுப்புவாங்க. ஸோ அதனால் அது மட்டும் நாங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கிட்டோம். மற்றதெல்லாம் வந்து நேர்லேயே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து என் தம்பி, அங்கே தம்பி இருக்கிறனால என் தம்பியோட ஃப்ரெண்டு, ஸோ என் தம்பி தான். ஸோ என் தம்பி வந்து சஜஸ்ட் பண்ணால் அதே மாதிரி தான் இருந்ததும். அங்கே போயே வந்து புக் பண்ண கரெக்டாக இருந்தது. ப்ரீ புக் பண்ணணும் தான் நிறைய வெப்சைட்ஸில் போட்டிருக்கு. பட் அவசியமாக எங்களுக்கு படவே இல்லை. புர்ஜ் கலீஃபா வந்து நாங்கள் புக் பண்ண வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட். மற்ற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க, கம்மி விலைன்னு சொல்கிற நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனால் ரிவ்யூஸ் பார்த்தோன்னா நிறைய ஃப்ராடு அப்படின்னு போட்டிருந்தனால நாங்கள் அந்தபடி போவே இல்லை. நாங்கள் டைரெக்டாக ஆணியே பிடுங்கன்னா நாங்கள் புர்ஜ் கலீஃபாவோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணிட்டோம். ஸோ மற்றது வந்து நேரில் போய் பேசியே வந்து புக் பண்ணிட்டோம். அடுத்தது ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் ஃப்ளைட்டும் சரி ஹோட்டலும் சரி 6 மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைச்சல் ஆகும். அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பண்ணாலும் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிப்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் கோஐபிபோல புக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாமே நாங்கள் கோஐபிபோல தான் புக் பண்ணோம். ஸ்பான்சர்லாம் கிடையாது, என் எக்ஸ்பீரியன்ஸ் இது. கோஐபிபோல தான் நாங்கள் ஃப்ளைட்டு, ஹோட்டல் எல்லாமே புக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் புக் பண்ணோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா தான் எங்களுக்கு வந்து பட்ஜெட் ஆப்ஷனில் கரெக்டாக இருந்தது. ஹோட்டல் வந்து ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ். ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு அந்த ஹோட்டல் எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஹோட்டலில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னா பாப்பாங்களுக்கு கிரிப்பும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே அவள் கிரிப்லலாம் தூங்குவா. அதே மாதிரி அங்கேயும் வந்து அதுவும் அந்த கிரிப் வந்து பயங்கர லக்ஸரியஸாக இருந்தது. ஸோ மேடம் நல்லா குட்டிக்காரன் அடிச்சுலாம் தூங்கிட்டு இருந்தாங்க. செம்ம என்ஜாய் பண்ணாங்க ட்ரிப்பை. ஸோ ஹோட்டல் இதெல்லாம் வந்து கோஐபிபோ. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல், அந்த ஊரில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ பஸ் இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டாக்ஸிலாம் பயங்கர கேஷுங்க, பயங்கர விலை. ஸோ அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது மெட்ரோவும் பஸ்ஸும். சில இடத்துங்களில் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம கேப் தான் எடுக்கிற மாதிரி ஆகும். அப்போ கொஞ்சம் விலையாக அது இருக்க தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இல்லை நான் செம்ம பட்ஜெட்டில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பஸ்ஸு மெட்ரோ எடுத்துகிட்டு தான் நல்ல சாய்ஸ். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட செலவு பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாரி இருக்குங்க. இப்ப நீங்க புர்ஜ் கலீஃபா போறீங்கன்னா, துபாய் மால்ல தான் சாப்பிட்டாகணும். புர்ஜ் கலீஃபா சுத்தி தான் சாப்பிட்டாகணுன்னும்போது, அதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா, மத்த இப்போ மீனா பஜார் போறீங்க, இல்ல வந்து Untitled ஷாப்ஸ் இந்த மாரி ஷாப்ஸு, இந்த மாரி பட்ஜெட் இடத்துங்கள்ல போறீங்கன்னா, அத சுத்தி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் கம்மி விலையா இருக்கும். ஸோ, அதனால எந்த இடத்துக்கு போறோமோ, அந்த இடத்துக்கு தான் உணவு அதுக்கேத்த மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து நெறைய உணவு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஃபுட்டுக்கு அதிகமா தான் ஆகும். ஆ இல்ல எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல, எனக்கு சுத்தி பார்க்கறது மட்டும்னா, நீங்க இந்த மாரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். அங்க கிராப் அண்ட் கோன்னு இருக்கும். அத கூட நீங்க எடுத்து சாப்ட்டுக்கலாம். அடுத்தது ஷாப்பிங். ஷாப்பிங்க்கு வந்து நான் சஜெஸ்ட் பண்றது, எடுத்தோனே நீங்க எப்படியும் ஷாப்பிங் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து அட்ராக்ஷன்ஸ் ஒரு 1, 2 அட்ராக்ஷன்ஸ் போயிட்ட அப்புறம் தான் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா? ஜென்ரலா. ஆ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அட்ராக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவினியர்ஸு, டீ ஷர்ட்ஸ் அது இதுன்னு ட்ரெஸ்ஸிங்லாம் கூட விப்பாங்க. தப்பி தவறி வாங்கிடாதீங்கன்னு தான் என் சஜஷன். ஏன்னா, அதே விஷயங்கள் வந்து மீனா பஜார் 1-10, 1-20, டே டு டே இந்த மாரி கடைங்கள்ல ரொம்ப ரொம்ப கம்மி விலையில இருக்கும். ஸோ அதோட 3 மடங்கு கம்மியாவே இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க வாங்காதீங்க அப்படின்றது தான் என் சஜஷன். பெர்ஃப்யூம் ஹனிலாம் வந்து மீனா பஜார் நல்லாருக்கும். அடுத்தது பெர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அங்க பேர் போனதே பெர்ஃப்யூம் தான். ஸோ பெர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து இந்த 1-10 ஷாப்ல வாங்குங்க அப்படின்னு தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, நான் பெர்ஃப்யூம் வந்து 20 திர்ஹாம் வந்து மீனா பஜார்ல வாங்கினேன். ஆனா பெர்ஃப்யூம் வந்து 7 திர்ஹாம்லலாம் இருக்குது. ஸோ அதனால அட பாவிகளா 7 திர்ஹாம் ஆனா 2 பெர்ஃப்யூம் வாங்கியிருப்பேனே அப்படின்னு நெனச்சேன். 2ல 3 வாங்கியிருந்திருக்கலாம் அந்த விலையில. ஸோ அதனால நீங்க வந்து பெர்ஃப்யூம்ஸ்னா கண்டிப்பா நான் வந்து இந்த 1-10, 1-20 தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். மத்தது வந்து ஆம் நீங்க ஷாப்பிங் வந்து இங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து துபாய் மால், அவுட்லெட் மால்லாம் போனீங்க. இல்ல மத்த மால்கள் போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா இருக்குன்னு தோணாது. ஏன்னா முன்னாடியே நீங்க கம்மி விலையில ஷாப் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்னு நீங்க வந்து இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்டின்னா, பெரிய பிராண்ட்ஸோட பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவுட்லெட் மால் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்கோ ரபானாவோட கோல்ட் மில்லியன் அப்படின்ற பெர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற விலை அங்க வந்து ரூ. 2000 கம்மி. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உடனே வாங்கிட்டேன். ஸோ அவ்ளோ கம்மி விலை. ஸோ அதனால ஆம் அவுட்லெட் மால் தான் பெஸ்ட் சாய்ஸ். அதுவும் நான் பார்த்தது வந்து பால்மேன் ஷர்ட்ஸ்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆம் 10,000க்கு மேல தான் அவங்க டீ ஷர்ட்ஸே ஆரம்பிக்கும். அவங்க டீ ஷர்ட்ஸ்லாம் 50,000 வரைக்கும் போகும். ஒரு டீ ஷர்ட் சொல்றேன். ஆமா. அதெல்லாம் அவ்ளோ கம்மி விலையில இருக்கு. அவ்ளோ கம்மின்னா என்னங்க, அந்த அ நம்மளுக்கு எப்படியும் அந்த டீ ஷர்ட்ஸ்லாம் விலை தான். யார் ரூ. 10,000 வாங்குவா? ரூ. 200 ரூ. 300 தான் வாங்குவோம். பட் அந்த மாரி வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து, அது 10,000 20,000 குறைஞ்சாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நீங்க பிக் பிராண்ட்ஸ் Chanel, Dior இந்த மாரிலாம் வாங்கணும்னு நெனைக்கும்போது, அது பயங்கர கம்மி ரேட்ல 30லேருந்து 70% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. வாய்ப்பே இல்ல. அவுட்லெட் மால் வந்து நீங்க பிராண்டடா வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, பக்காவான மால் அது. அதுக்கப்புறம் நான் வந்து அ இந்த அட்ராக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா உங்க பிரியாரிட்டி லிஸ்ட்ல வச்சுக்கோங்கன்னு சஜெஸ்ட் பண்ற அட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பா டெசர்ட் சஃபாரியோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலா இருந்தது. அதுல வந்து நாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே ஒண்ணு ஒரு ஒரு விதமா சூப்பரா இருந்தது டெசர்ட் சஃபாரி. அதுக்கப்புறம் ஜூ. குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா ஜூ போங்க. நெறைய பார்க்காத அனிமல்ஸும் வந்து அங்க இருந்தனால அது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் டெசர்ட் சஃபாரி கூட்டு போவாங்கல்ல. ஸோ அனிமல்ஸ்லாம் நீங்க இது இங்க பக்கத்துல பார்க்கலாம். கிளாஸ் கவர் ஆயிருக்கும் பட் அவ்ளோ பக்கத்துலலாம் நான் வந்து அனிமல்லாம் பார்த்ததே இல்ல. ஸோ அவ்ளோ பக்கத்துல நீங்க வந்து லயன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸா புர்ஜ் கலீஃபா, மீனா பஜார் ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அ போங்கன்றது என்னோட சஜஷன்ஸ். ஃபவுண்டன் ஷோஸ்லாம் நல்லாருக்கும். பாம் ஜமேரா ஃபவுண்டன் ஷோஸ், அதுக்கப்புறம் துபாய் மால் ஃபவுண்டன் ஷோஸ் இது எல்லாமே வந்து நல்லாருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து நான் என்னலாம் நீங்க ட்ரை பண்ணலாம்னு சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பேர் போன மந்தி. கண்டிப்பா மந்தி ட்ரை பண்ணோம். சூப்பரா இருக்கும் மந்தி. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ட்ரை பண்ணோம். அ நெறைய மந்தி மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாரிலாம் ட்ரை பண்ணாம, எனக்கு நான் சொல்ற ஆத்தென்டிக்
மெடிட்டேரியன் ஃபுட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ரேதான் ரெஸ்டாரண்ட். செம்மையாக இருந்தது. அவங்க மிடில் ஈஸ்டர்னுக்கே செஞ்ச மாதிரி இருந்தது. லைக் அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, அப்படியே மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்கும். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக அங்கே பண்ணுவாங்க. ஸோ அது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி லெபனீஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் டர்க்கிஷ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் சாஃப்ரன் சாய், கண்டிப்பாக ஃபிலிக் சாய்லேருந்து சாஃப்ரன் சாய் டீ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூஷி வந்து அங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சூஷி இடங்கள் இருக்குது அங்கே. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அவங்க சூஷி. இங்கே வந்து அந்த ஒரு நாத்தம் மாதிரி ஒரு மாதிரி வரும், ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை. அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சூஷி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய சூஷி ட்ரை பண்ணேன் நான். ஸோ இதெல்லாமே என்னோட சஜஷன்ஸ். ஸோ பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டாக நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் பட்ஜெட்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2 to 2 பேத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா எங்கள் பாப்பா வந்து 1.5 இயர்ஸ்னால அவளுக்கு எந்த ஒரு இதுலேயும் அவளுக்கு செலவு கிடையாது. ஏர் ட்ராவல்லையும் அவனுக்கு செலவு கிடையாது. ஸோ ஆகும், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், ஒரு தோராயமாக ஆகும்னா 2லேருந்து 2.5 ஆகும். இது டிபெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப கேப் எடுத்தீங்கன்னா அதனால தான் நான் ஒரு தோராயமாக சொல்லியிருக்கேன் 2லேருந்து 2.5ன்னு. உங்களுக்கு வந்து இப்போது 3 பேர் போகிறீங்க, முன்னொன்று நீங்கள் வந்து இப்போ இந்த மாதங்கள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மாதங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1.5லேருந்து 2 கூட ஆகும். ஓகேங்களா? இதுதான் பட்ஜெட்டாக இருக்கலாம். இந்த எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு கீழே கேளுங்க. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.